வணக்கம். தலைப்பு செய்திகள். கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு சுயதொழில் செய்பவர்களுக்கு தள்ளுவண்டி வாகனங்களை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்களை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார். கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிரில் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கதிர்காமம் பகுதியில் ஸ்ரீ கதிர்வேல் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் உள்ள பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்களை பயன்படுத்துவதால் வாகன ஓட்டிகள் அச்சப்படுவதாக போக்குவரத்து போலீசாருக்கு புகார் வந்தவண்ணம் உள்ளது. இதனையடுத்து கிழக்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் அஜந்தா சந்திப்பில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்த போலீசார் அபராதம் விதித்தும் ஓட்டுநர்களை எச்சரித்தும் அனுப்பினர். மேலும் ஏர் ஹாரன் பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கண்காணிப்பாளர் மாறன் தெரிவித்துள்ளார்.
முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அதன் தொடர்ச்சியாக உப்பளம் தொகுதியின் பொதுமக்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அளித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் நல்லாசியோடு தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் உப்பளம் தொகுதியில் நலத்திட்ட நிவாரண உதவியாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சுய தொழில் செய்வதற்காக தள்ளுவண்டி வாகனங்களை வழங்கி உதவினார். இந்நிகழ்வில் தொகுதியின் அவைத் தலைவர் ரவி, கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு சந்துரு, திமுக பிரமுகர்கள் நோயல் மற்றும் அஷர், கிளை செயலாளர் செல்வம், மனோஜ், செல்லப்பன், மோரிஸ், ரகுமான், தர்ஷனா, ஜோதிலட்சுமி, சக்திவேல், விண்ணரசி, பொன்னி உட்பட பலர் உடனிருந்தனர். அய்யனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அய்யனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாகம் ஸ்ரீ முருகப்பெருமான் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சம்ஹார திரிசதி ஹோமம் மற்றும் 108 பால்குட மகா அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். யாவே ருத்ரசிவதனோரகோதன்யாசன் தேகநாகம் மகிமானத்வசந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்திதேவாஹ. வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் ஜாதக பரிவர்த்தனை ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வேதபுரி நாயுடு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் லாஸ்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் ஜாதக பரிவர்த்தனை மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் நரசிம்மலு தலைமை தாங்கினார். துணை செயலாளர் ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார். பொருளாளர் சுந்தர்ராஜ் முன்னிலை வகித்தார். மேலும் புதிய நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபுதாஸ், புதுவை மாநில கௌரவ மகாஜன சங்க துணை செயலாளர் ஜெகநாதன் மற்றும் தொழிலதிபர்கள் பார்த்தசாரதி, கிருஷ்ணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் செயலாளர் முத்துகிருஷ்ணன் ஆண்டறிக்கை வாசித்தார். துணைத் தலைவர் ராஜா அடையாள அட்டை வழங்கினார். செயற்குழு உறுப்பினர் சந்தானம் நாயுடு ஜாதக பரிவர்த்தனையை தொடங்கி வைத்தார். இறுதியாக செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி நன்றியுரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள், சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோவில் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 6 மணியளவில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ வள்ளி சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ குமாரகோவில் குமரன், வள்ளியம்மை, அருள் தங்க சுவாமி, சித்தர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சமப்பந்தி விருந்தும் வழங்கப்பட்டன. மேலும் ஸ்ரீ வள்ளி சமேத முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கற்பூர ஆராதனை மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
ஆலய குழுவினர் சிவஸ்ரீ அருண்குமார் குருக்கள், டி.கே. குமரன் ஸ்டோரின் உரிமையாளர்கள் குமரகுரு, விமல் குமரகுரு, அஜன், சிந்துஜா, அக்ஷயா உட்பட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலியார்பேட்டை சுத்த சன்மார்க்க சக்திய சங்கம் மற்றும் அக்ஷய் மெடிக்கல்ஸ் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தியது. முதலியார்பேட்டை சுத்த சன்மார்க்க சக்திய சங்கம் மற்றும் அக்ஷய் மெடிக்கல்ஸ் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினில் வள்ளலார் திருத்தொண்டர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஆரோக்கிய ஜான் பாஸ்கோ, டாக்டர் சிவசங்கர், டாக்டர் வினோத், டாக்டர் வித்யா கலந்து கொண்டு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கினர். மேலும் மருத்துவ முகாம் காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு இலவச சிகிச்சை பெற்றனர். இந்த முகாமில் கம்ப்யூட்டர் கண் பரிசோதனை, கண் நோய் சிகிச்சை, சர்க்கரை நோய்க்கான விழித்திரை பரிசோதனை, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, தைராய்டு போன்ற பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்தவர்களுக்கு 1500 மதிப்புள்ள கண்ணாடி ரூபாய் 500க்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில கமல்ஹாசன் தலைமை நற்பணி இயக்கம் மற்றும் திலக் ஓவிய வளர்ச்சிக்குழு இணைந்து ஓவிய போட்டி சித்தானந்தா கோவில் அருகில் ஈரம் ஃபவுண்டேஷன் மாடியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கமல்ஹாசன் தலைமை நற்பணி இயக்க துணை செயலாளர் பசுபதி தலைமையிலும் நற்பணி இயக்க நிர்வாகிகள் கமல்ராஜ், சுப்பையா, முகுந்தன், திலக், ஓவிய வளர்ச்சிக்குழு நிறுவனர் திலக் ஆகியோர் முன்னிலையிலும் புதுச்சேரி மாநில கமல்ஹாசன் தலைமை நற்பணி இயக்க பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யம் செயலாளருமான ஹரிகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பரிசு மற்றும் சான்றிதழ்களை ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மய்யம் செயலாளர்கள் பிராங்க்லின், ருத்ரகுமார், சோமநாதன், பிரான்ஸ் நற்பணி இயக்க நிர்வாகிகள் சிட்டி பாபு, பிரகாஷ், கோட்டக்குப்ப நகர செயலாளர் ரஃபீக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நற்பணி இயக்க நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டும் சிறப்பித்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ள கடலூர் வட்டம் புதுக்கடை கிராமத்தில் திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்து கடலூர் மாவட்டம் புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கரகம் ஜோடிக்கப்பட்டு பக்தர்கள் ஊர்வலமாக வந்து தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்பாளை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ராஜா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேர் திருவிழாவினை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் தலைமையில் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரவணன், பாபு, அழகர், ராம்லிங்கம், ஆசிரியர் ஏழுமலை, மூர்த்தி, சேகர், தமிழ், புகழ் மற்றும் நடராஜன் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வில்லியனூர் பெரிய கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தளபதி விஜய் மக்கள் இயக்க அகில இந்திய பொறுப்பாளர் புசி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் தொகுதியின் தலைவர் பிரபு அவர்களின் தலைமையில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் அன்னதான விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்துள்ள தானம்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயம் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கான கும்பாபிஷேகம் சம்பந்தமாக கிராம நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் தானம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை உடனுரை ஸ்ரீ ஐயனரப்பன், ஸ்ரீ புற்றமாரியம்மன், ஸ்ரீ சாந்த காளியம்மன், ஸ்ரீ சிவ சடையப்பர் மற்றும் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் நடைபெறவுள்ளது.
இதனையொட்டி தானம்பாளையம் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தையொட்டி மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு எந்த இடையூறுமின்றி பாதுகாப்பாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்வது குறித்தும் சிறப்பு விருந்தினர்களுக்கு வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதை பற்றி பஞ்சாயத்தாளர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட், ராகவேந்திரா நகர், கல்மேட்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் குறை கேட்பு முகாம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட், ராகவேந்திரா நகர், கல்மேட்பேட் ஆகிய பகுதிகளில் மக்கள் குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பாஜக தொகுதியின் தலைவர் தியாகு முன்னிலை வகித்தார். மேலும் பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக அமைச்சரிடம் வழங்கினர். இதில் முக்கிய கோரிக்கைகளாக சாக்கடை அடைப்பை நீக்கி தர வேண்டும், வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும், வேகத்தடை அமைத்து கொடுக்க வேண்டும், இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பொது பிரச்சனைகளுக்காக பொதுமக்கள் அமைச்சரிடம் மனுக்களை வழங்கினர். மக்கள் குறைப்பீட்பு முகாமில் கூடப்பாக்கம் ஊர் தலைவர் ஹரிராமன், தொகுதியின் செயற்குழு பிரபாகரன், கேந்திர பொறுப்பாளர் ரமேஷ், கிளை தலைவர் சிவசங்கரி, ரமேஷ் மற்றும் ஐயனார் உட்பட ஏராளமான பாஜக பிரமுகர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பூசி முகாம் திருவிழாவினை புதுச்சேரியின் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் தலைமையில் கொரோனா தடுப்பூசி முகாமின் முதல் தவணை மற்றும் இரண்டாம் தவணை பூஸ்டர் தடுப்பூசி போடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதார் அட்டையை காண்பித்து முதல் தவணை, இரண்டாம் தவணை மற்றும் மூன்றாம் தவணை என தடுப்பூசியை பயனாளிகளுக்கு செலுத்திக் கொண்டனர். இதில் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் சுவாதி மற்றும் மருத்துவ குழுவினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் மணிகண்டன், ரமணன், சபரிநாதன் உட்பட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வழங்கினார் அக்ஷதா ஹோட்டல் உரிமையாளர் சூர்யா அவர்கள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அக்ஷதா ஹோட்டல் நிறுவனர் அன்பு சூர்யா குடும்பத்தினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வழங்கினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அக்ஷதா ஹோட்டல் நிறுவனர் சூர்யா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு சுயதொழில் செய்பவர்களுக்கு தள்ளுவண்டி வாகனங்களை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆரன்களை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார். கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிரில் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.